அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சானந்தனா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்த கதை பேர் நாட்டுக்குழைத்து நல்லவர் சத்தியமூர்த்தி. அதை எழுதியவங்க காளிய பெருமாள். பதிப்பகம் பழனியப்பா பிரதர்ஸ். அதில் நான் சொல்லும் செயலும் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் திருநெல்வேலியில் புகழ்பெற்ற கல்லூரி இருந்துச்சு. அந்த கல்லூரி பேர் இந்து கல்லூரி. அந்த கல்லூரியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேராசிரியர் பாடம் நடத்துவாங்களாம். அப்போ எல்லா மாணவர்களோட கவனமும் பேராசிரியர் பாடம் நடத்துறதுலாம் இருக்குமா. திடீர்னு வகுப்பறைக்கு வெளியே 4-5 பேர் வருவாங்களாம். அதெல்லாம் எல்லாரும் அங்கே பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது அங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்களாம். அதில் ஒருத்தர் வேட்டி சட்டை கோட்டுலாம் அணிஞ்சு பட்டைலாம் போட்டு தலைப்பாலாம் கட்டி வந்திருப்பாங்களாம். அவங்க நிகழ்ச்சியில் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பாங்களாம். ஒரு பையனுக்கு கேள்வி இருக்குமா, அதை கேட்க தயங்கிவானா. ஒரு வழியாக எந்திரிச்சு தயங்கிக்கிட்டே போவானா. அவர்கிட்ட அவர் என்ன அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு கேள்வி எனக்கு இருக்குது அப்படின்னு கேள்வானா. தாராளமாக நீ கேளு அப்படின்னு சொல்லுவாரா. அவன் கேட்பானா, நீங்கள் ஆங்கிலேயோட துணியை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்களே அணிஞ்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாளா. அப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் போயிடுவாரா. அதுக்கப்புறம் அந்த பையனை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போவாங்களாம். அப்போ அவன் பயந்துக்கிட்டே போவானா. நம்ம கேள்வி கேட்டிருக்க கூடாதோ, கேள்வி கேட்டனால தான் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி போவானா. அப்போ தலைமை ஆசிரியர் ரூமில் அங்கே அவர் நிகழ்ச்சிக்கு வந்தவர் இருந்திருப்பாரா. அவர் சொல்லுவாரா, இது ஆங்கிலேயர்களோட துணி இல்லை, நம்ம நாட்டு மக்களே செஞ்சது தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது அவர் நம்ப மாட்டாளா. அவர் கிரிச்சு காமிப்பாரு. அப்போ தான் நம்புவாராம். அப்போ சொல்லுவாராம் அவர், நீ கேள்வி கேட்கும்போது தயங்கிக்கிட்டே வந்தா, அப்படி கேள்வி கேட்கும்போது தயங்கக்கூடாது, சரியோ தப்போ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த பையன் சரி அப்படின்னு சொல்லுவானா. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, துணிச்சலாக கேள்வி கேட்கணும். நன்றி, வணக்கம்.